அப்புறம் வாட்ஸ்அப் யூசர்ஸ் நீங்க இந்த கூகுள் போட்டோஸ்லாம் பயன்படுத்துறீங்களா, டெலகிராம பயன்படுத்துறீங்களா? இந்த 2 தளத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க போட்டோ வீடியோ கொலேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு 6 போட்டோ வரைக்கும் நீங்க செட் பண்ணி யாருக்கு வேணாலும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி தான் டெலகிராமோட ஸ்டோரிஸ்ல நீங்க இந்த போட்டோ வீடியோ கொலேஜஸ் வந்து நீங்க ஷேர் பண்ண முடியும். பட் வாட்ஸ்அப்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை எதிர்பார்க்காதீங்க. வாட்ஸ்அப்ல இல்ல. சரி, இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இப்ப ஏன் வாட்ஸ்அப் யூசர்ஸ் அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இருக்கு என்னன்னா, வாட்ஸ்அப்ல அடுத்து வரக்கூடிய அப்டேட்ல இந்த போட்டோ கொலேஜஸ் வீடியோ கொலேஜஸ் வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. அதுவும் எங்க அறிமுகப்படுத்த போறாங்கன்னா, நீங்க வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அங்கதான் இந்த அற்புதமான ஃபீச்சரை அறிமுகப்படுத்த போறாங்க. அதாவது நீங்க எத்தனை போட்டோ அதிகபட்சமா ஒரு 6 போட்டோ நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சூஸ் பண்ண உடனே கீழே பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான கிரிட்ஸ் வரும். அதுல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல அந்த 6 போட்டோவையும் நீங்க பார்க்கலாம். அதை அப்படியே ஸ்டேட்டஸ்லையும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இது கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அதுக்கு வேண்டியதான் இவ்வளவு விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, தப்பா நினைச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.